26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. முதல் இடத்துல விஜய் அவர்கள் இருக்காரு. இவ்வளோ ஹியூஜ் நம்பரை யாருமே எதிர்பார்க்கல. என்ன நடந்தது? விஜய் இஸ் கேப்பபிள். அவரை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. விஜய் இஸ் கேப்பபிள். அவருக்கு வந்து அவருடைய பிளட்டிலே மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். அதுக்கான காரண காரியங்கள் அவர் பிறந்த தேதியை வச்சு சொல்லியிருக்கோம். இத்தனை பெரும்பான்மையான கட்சிகள், இந்த பக்கம் ஒரு 25 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கிறவங்க, அந்த பக்கம் பெரும் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் வச்சு சம்பவம் பண்ணாங்க. பயாஸ்டா எல்லாத்தையும் மீறி வின் பண்ணி வந்திருக்காருங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். நம்ம டே ஒன்லேருந்தே ஒரே கருத்து, ஸ்ட்ராங்காக நின்னோம், எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக சொன்னோம். அதுதான் என்ன நிறைய பேர் தயங்குனாங்க, விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றதுக்கே தயங்குனாங்க. முக ஸ்டாலின் அவர்கள் எதிர்பாராத குணமா அவர் தோல்வியை தான் வந்து அடைஞ்சிருந்தாரு. அந்த எண்ணம் அவருக்கு நல்ல விதத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய தோல்வி அப்படிங்கிறது அந்த இடத்துல எப்படி? ஸ்டாலின் அவர்களுடைய சிம்மத்துக்கு வந்து இப்போ வந்து அஷ்டம சனி வேற போயிருக்கு. அது வந்து பயங்கரமான ஒரு அவமானங்களையோ அல்லது தோல்விகளையோ எதிர்பார்க்காத நெகட்டிவ் ரிசல்ட்ஸையோ கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்குது. எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அதை பெரிய சீனியர்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணி ரொம்ப சாதுரியமாக காய் நகர்த்தி அடுத்தடுத்து அவர் வந்து ஆட்சி கட்டில இருப்பாருங்கிறது தான் என்னுடைய அனுபவத்தின் பேரில். என் கணிதம், மேத்தமேட்டிக்கல் சயின்ஸுங்கிறது 2+2 4ன்னு நான் இங்கே கூட்டினாலும் அதான், அமெரிக்காவில் போய் கூட்டினாலும் அதான். அது மாற்றவே முடியாது இல்லையா? அந்த சயின்ஸ் பொய் சொல்லலை, அது நிரூபணமாயிருக்கு. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். விஜய் அவர்கள் வந்து 2024 அக்டோபர் 27 அன்னைக்கு விக்கிரவாண்டியில முதல் மாநாடு போட்டிருந்தாரு. அந்த நேரத்திலேயே இவர் வந்து கண்டிப்பா 2026 நெக்ஸ்ட் சிஎம்மா விஜய் அவர்கள் தான் அமர போறாரு அப்படின்னு ஏற்கனவே நியூமராலஜி படி ரொம்பவே அழகா நம்ம எல்லாருக்குமே கணிச்சு கொடுத்திருந்த சதீஷ் ராவ் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை பத்தியும் நியூமராலஜில விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தியும், இப்போ முதல்வர் விஜய் அப்படிங்கிறவர் எப்படி இருக்க போகிறாரு, அவருடைய அடுத்த 5 ஆண்டு பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். தேர்தல் பயணம், நியூமராலஜில உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல விஜய் அவர்கள் அரசியல் தொடங்குனதுல இருந்து இப்போ கடைசியா வாக்கு எண்ணிக்கையா இருக்கட்டும், எலெக்ஷன் எண்ணிக்கை நடக்க போகுது, அந்த தேதிக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசும்போது முதல்ல ஆதன்ல நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பா விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணுவாரு, அவருடைய நியூமராலஜில அவருடைய நம்பர்ஸும் அவ்வளோ அழகா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. என்ன ஒர்க் அவுட் ஆச்சு சார்? இப்போ பெரும்பான்மையில முதல் இடத்துல விஜய் அவர்கள் இருக்காரு. இவ்வளோ ஹியூஜ் நம்பரை யாருமே எதிர்பார்க்கல. என்ன நடந்தது சார்? முதலையே முத்தாய்ப்பா ஒரு விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கிறேன், நம்ம மக்களுக்கும் என்கேஜிங்காக இருக்கும். யாரோ 10 பேரை அடித்து டான் ஆனவன் இல்லடா, நான் அடித்த 10 பேருமே டான் தான் அப்படிங்கிற மாதிரி சம்பவம் பண்ணிட்டாரு விஜய். ஏன்னா எல்லாமே பெரும் கட்சிகள், 75 வருட பாரம்பரிய கட்சி ஒரு பக்கம், 50 வருட கட்சி ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து களத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கிற பாமக, என்டிகே, பிஜேபி, மத்திய தேசிய கட்சிகள் முதற்கொண்டு எல்லாரையுமே கதற விட்டுட்டாங்கங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ பெரிய ஒரு விஷயம் இது. ஆனால் இதை நம்மளால் கணிக்க முடிந்தது முன்னாடியே. இப்போ நம்ம விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த 2 நாட்கள்லேயே வந்து நம்ம சேனலில் அப்போவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த டே ஒன்லேருந்தே என்னுடைய அந்த பழைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருந்தால் முடிஞ்சால் 2 செகண்ட் கிளிப்பிங்காக மக்கள் காமிங்க, இல்லை அந்த லிங்க்கு கூட கீழே கொடுங்க பார்க்கட்டும். அப்போலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், விஜய் இஸ் கேப்பபிள். அவரை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. விஜய் இஸ் கேப்பபிள். அவருக்கு வந்து அவருடைய பிளட்டிலே மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். அதுக்கான காரண காரியங்கள் அவர் பிறந்த தேதியை வச்சு சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த 4ஆம் எண்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. அவருடைய டேட் ஆஃப் பர்த் 22, 2+2 4ன்னு எடுத்துக்குவோம், ராகுவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. அதனுடைய டோட்டலுமே 4 தான் வரும். அவருடைய டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் மந்த்து ப்ளஸ் இயர் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி வரக்கூடிய டோட்டலையும் ஒன்றோட ஒன்று கூட்டணும். அது மாதிரி கூட்டி பார்த்தாலுமே 4 தான் வரும். இந்த 4ஆம் எண்ணுக்கு சூரியனுடைய 1ஆம் எண் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவர் பண்ணும், பயங்கரமாக ஃபேவர் பண்ணும்.
இது எலெக்ஷன் நடந்த தேதியாகட்டும், எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்த தேதியாகட்டும், ரெண்டுமே அவருக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சு போச்சு. அதுலேயும் எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கப்பட்ட தேதி வந்து 4 மே 2026. ஸோ 4/5/2026 அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போட்டு டோட்டல் பண்ணிங்கன்னா 1 வரதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 1ஆம் எண் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவர் பண்ணிச்சு விஜய் அவர்களுக்கு. இது வந்து நியாயப்படி பார்க்க போனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்குமே ஃபேவரபுளாக இருந்த டேட்டு தான். ஆனால் நம்ம கடைசியாக போட்ட வீடியோ பதிவில் அதை பற்றி பேசியிருந்தோம். யாருக்கு அதிகம் ஃபேவர் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு தான் அதிகமாக ஃபேவர் பண்ணியிருந்துச்சு. இதில் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம நேயர்களுக்காகவும் நான் அதை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து இதை நம்ம அரசியல் தாண்டி நம்ம ஒரு நிகழ்வாக நம்ம பார்த்தோம்னா, எத்தனையோ பேர் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாருடைய ப்ரெஷருக்கு மத்தியில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அது ஒர்க் ஸ்பேஸாக இருக்கலாம், அல்லது புதிதாக திருமணமாகி வீட்டுக்கு வந்த ஒரு புது மருமகளாக இருக்கலாம். எல்லாரும் என் மேலே வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்னால் வேலையே செய்ய முடியல அப்படின்னு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அப்படி விஜயோடைய ஃபோட்டோவை கிராஸ் பண்ணி போகும்போது கூட ஒரு இன்ஸ்பிரேஷன், கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கான ஒரு விஷயம் நடந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, அத்தனை பெரும்பான்மையான கட்சிகள், இந்த பக்கம் ஒரு 25 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கிறவங்க, அந்த பக்கம் பெரும் கூட்டணி கட்சிகள், 2 மத்திய கட்சிகளுடைய, அதாவது தேசிய கட்சிகளுடைய ஆதரவோடு வந்து இறங்கியிருக்கிற சமயத்தில், இன்னொரு பக்கம் வந்து ஊடக நெறியாளர்கள்ங்கிற பேரில் எல்லாரும் வச்சு சம்பவம் பண்ணாங்க பயாஸ்டாக. எல்லாத்தையும் மீறி வின் பண்ணி வந்திருக்காருங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க, மிகப்பெரிய விஷயம். அதை பற்றி மேற்கொண்டு நம்ம நிறைய பேசுவோம். பட் எண்கணித ரீதியாக இதுதான் ரீசன். அவருடைய பிறந்த தேதியான 4ஆம் எண், அதாவது 22 நான் சொல்கிறேன், தேதியோடைய கூட்டு எண்ணும் 4 வரும். அது ப்ளஸ் அவருக்கு எலெக்ஷன் நடந்த தினமும் ரிசல்ட் வந்த தினமும் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்துச்சு. இதையுமே நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்டாண்ட்லேருந்து மாற்றவே கிடையாது. இன்றைக்கி வந்து ஜேர்னலிஸ்டில் ஆரம்பித்து அரசியல்வாதிகள் முதற்கொண்டு நேற்று ஒன்று பேசுகிறாங்க, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாங்க, நாளைக்கு ஒன்று பேசுகிறாங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னப்பா நேற்று தானே அப்படி பேசியிருந்தா அப்படின்னா அது வேற வாய் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வேற ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம டே 1லேருந்தே ஒரே கருத்து, ஸ்ட்ராங்காக நின்னோம், எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக சொன்னோம். அதுதான் என்ன நிறைய பேர் தயங்குனாங்க, விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறதுக்கே தயங்குனாங்க. என்ன நம்பிக்கை வரலை யாருக்கும். ஆனால் என்னுடைய அனுபவத்தின் பேரில் எண்கணிதம், மேத்தமேட்டிக்கல் சயின்ஸுங்கிறது 2+2 4ன்னு நான் இங்கே கூட்டினாலும் அதான், அமெரிக்காவில் போய் கூட்டினாலும் அதான், அது மாற்றவே முடியாது இல்லையா? அந்த சயின்ஸ் பொய் சொல்லலை, அது நிரூபணமாயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த எண் அப்படிங்கிற விஷயம் உதயநிதி அவர்களுக்கும் முக ஸ்டாலின் அவர்களுக்குமே ஒரு நல்லது பண்ற எண்ணாதான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா உதயநிதி அவர்கள் ஜெயிச்சிருந்தார் நேத்து, முக ஸ்டாலின் அவர்கள் எதிர்பாராத விதமா அவர் தோல்வியை தான் வந்து அடைஞ்சிருந்தாரு. அந்த எண் அவருக்கு நல்ல விதத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய தோல்வி அப்படிங்கிறது அந்த இடத்துல எப்படி வந்தது? ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். எண்கணிதம் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஏன்னா எண்கள்ங்கிறதே நம்ம கிரகங்களோட சம்மந்தப்படுத்தி தான் சொல்கிறோம். இப்போ நான் சொல்லும்போது கூட சொன்னேன், 4 ராகு 1 சூரியன்னு கிரகங்களோட தான் சம்மந்தப்படுத்தி சொன்னேன். ஸ்டாலின் அவர்களுடைய சிம்மத்துக்கு வந்து இப்போ வந்து அஷ்டம சனி வேற போயிட்டுருக்கு. அது வந்து பயங்கரமான ஒரு அவமானங்களையோ அல்லது தோல்விகளையோ எதிர்பார்க்காத நெகட்டிவ் ரிசல்ட்ஸையோ கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் அது இருக்குது. அது மிக சரியாக இந்த டயத்தில் போயிட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக அமைஞ்சு போச்சு. இப்போ இதே எலெக்ஷன் வந்து அவர் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவலில் பண்ணது மாதிரி அப்படி அமைஞ்சு இருந்து, இந்த அஷ்டம சனிக்கு முன்னாடி அமைஞ்சிருந்துச்சுன்னா அப்படியே மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும், கேமே மாறி இருக்கும், அவர் கைக்கு வந்திருக்கும் மறுபடியும் அந்த செங்கோல். பட் இப்போ வந்து கரெக்டாக அவருக்கு அன்ஃபேவரபுளான டயத்தில் வந்ததுனால கட்சியின் தலைமையான அவராலேயே வந்து ஜெயிக்க முடியல. ஆனால் அதே சமயத்தில் உதயநிதி அவர்கள் ஜெயிச்சிட்டார். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவர் தான். நெக்ஸ்ட் வந்து அந்த ஒலிம்பிக் டார்ச்சை எடுத்துகிட்டு ஓட போகிறது வந்து டிஎம்கேயை பொறுத்த அளவுக்கு அந்த கட்சியின் இதை வந்து அவர் தான் காப்பாற்ற போகிறார். ஸோ அவர் உள்ளார சட்டமன்றத்துக்குள்ளார போகிறதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட. நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க சார், விஜய் அவர்கள் இவ்வளோ நாள் இருந்தாலும் அவருடைய பிறந்த நாளை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா கடைசியில் 1 வரும் அப்படிங்கிறது. நேற்று தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கைகள் ஆரம்பித்து
ஒரு 8:30 மணிக்கு போல ஆரம்பிச்சிருந்தாங்க. 10 மணி வரைக்குமே விஜய் அவர்கள் பின்தங்கி தான் இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 1 அப்படிங்கிற அந்த 10 அப்படிங்கிறதுல அந்த 1 அப்படிங்கிற எண் வந்த பிறகுதான் டோட்டலா அவருடைய நம்பரே மாறி இருந்தது. நேத்து நாள் தாண்டி அந்த 1 அப்படிங்கிற அந்த எண் வந்த பிறகுதான் இந்த எல்லா மாற்றங்களுமே நடந்திருக்குமா சார்? அது ஒன்றாம் எண் எந்த இடத்துல இருந்தாலுமே அவருக்கு வந்து பாசிட்டிவிட்டியை கொடுக்குங்க. ஏன்னா இரும்பும் காந்தமும் போல. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து நான் மறுபடியும் கரெக்ட் பண்ணுறேன். அவருடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல்லையும் 4 வரும். ஆனால் அந்த 4ஆம் எண்ணிற்கு 1 வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய தேதி வந்து 1ஆம் எண்ணும் 4ஆம் எண்ணும் கலந்தது. தேதி மாத்திரம் பார்த்தீங்கன்னா 4 வரும், டோட்டல் 1ஆம் எண் வரும். அப்போ அவருக்கு அது ஃபேவர் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு சனி வந்து ஒரு கிரகண தோஷம் மாதிரி, சனி வந்து சூரியனை மறைச்சது மாதிரி. நான் சனின்னா இருட்டு, அவருக்கு இப்போ அஷ்டம சனி, அது வந்து பயங்கர நெகட்டிவிட்டியை அந்த பலத்தை கம்மி பண்ணிடுச்சு. அப்போ விஜய் அவர்களுக்கு அந்த பலம் கொஞ்சம் கூட குறையல. அப்போ அந்த சூரியனுடைய முழு சக்திங்கிறது வந்து அவருக்கு இருந்து கொண்டே தான் இருந்தது. அவர் வந்து கத்திரி வெயில வச்சு எக்ஸாம்பிள்லாம் கூட சொன்னார் விஜய் அவர்கள். ஆனால் உண்மையிலே அவரை காப்பாற்றியது என்னமோ சூரியனுடைய சக்தி தான். 1ஆம் எண் வந்து இப்போ அவர் வாங்கியிருக்கிற அந்த டிஃபெண்டர் கார் கூட வந்து 50-50 அந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 5+0+5+0 போட்டிங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் தான் வரும். அது மாதிரி எல்லா வகையிலையுமே அவருக்கு அந்த சூரியனுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது நல்லது பண்ணும். இனிமேல் பட்டு 4ஆம் எண்ணுமே அவருக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் எல்லாரும் சொல்கிறது மாதிரி எவ்வளவு சிரமங்கள், இனிமேல் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், இனிமேல் தான் அவர் வந்து கட்சியை காப்பாற்றணும், இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க. ஆனால் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டார். உண்மையை சொல்ல போனால் இதற்கு மேலே அவர் பார்க்க வேண்டிய விஷயங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நாம் தமிழர் வந்து இந்த எலெக்ஷனுக்கான ஒரு விஷயத்த வந்து அவங்க பல எலெக்ஷன் அவங்க பார்த்துட்டாங்க. இவரை விட சீனியர் மோஸ்ட்டாக பார்த்துட்டாங்க. அவங்க கடந்த 16 வருஷங்களுக்கு மேலே அவங்க இதில் வேற ஃபீல்டில் களத்தில் நிற்கிறாங்க. 12 வருஷமாக வந்து ரொம்ப ஆக்டிவாக நின்னவங்க அவங்க. பட் அவங்க பார்த்த அந்த எல்லா விஷயங்களையும் இந்த 2 வருஷங்களுக்குள்ளாரியே வந்து விஜய் கடந்து வந்துட்டார். அந்த அளவுக்கு ப்ரெஷர், அந்த இன்னொரு மனிதனாக இருந்தால் இந்த அளவு தாக்கு பிடிச்சி வந்திருக்க முடியுமா? அந்த என்டியூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாக்கு பிடிக்கக்கூடிய திராணி வந்து அவருக்கு அதிகம் இருந்ததுனால தான் இன்னைக்கு அவரை தலைவராகவும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. வெறும் வந்து இந்த விசிலடிக்கக்கூடிய ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, இன்னைக்கு எல்லாருமே பக்குவப்பட்டு, ஏன் இந்த ஐடி ஃபீல்டு அத்தனை பேரும் ஓட்டு போட்டதுக்காக நிறைய பேர் கதறினதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன காரணம்னா அந்த 1ஆம் எண்ணினுடைய சக்தி வந்து அவருக்கு கடைசி வரைக்கும் துணை புரியும். அதுதான் ஆட்சியாளர்களுக்குரிய எண்ணும் கூட. ஆட்சி கட்டில ஒருத்தன் ஜெயிச்சு கண்டினியூஸாக மக்களுக்கு நிலையான ஆட்சி கொடுக்கணும்னா அந்த 1ஆம் எண்ணினுடைய சக்தி பொருந்தணும். அது விஜய் அவர்களுக்கு மிக சக்தி வாய்ந்ததாக பொருந்திருக்கு. வெறும் விஜய்னு சொன்னாலே அந்த 10ஆம் எண் தான் வரும். 1+0 VIJAY அப்படின்னாலே 10ஆம் எண். சூரியனுடைய ஆதிக்கம் மிக சரியாக அவருக்கு வேலை செய்யுது. ஜோசப் சி விஜய்னு போட்டிங்கனாலும் 6ஆம் எண் வரும், 42. அதுலேயுமே 4+2 வரும்போது அந்த 1, 4, 6 இது 3 ஒரு கிரிட்டு மாதிரிங்க. 1 கை கொடுத்து காப்பாற்றி விடும். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு வைங்களேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால இவ்வளோ தைரியமாக சொல்ல முடிஞ்சதுக்கு காரணமும் இந்த கணிப்புகளின் அடிப்படையில் தான். ஆனால் அப்போ நமக்கு தேர்தல் தேதி தெரியாது. ஆனால் அவர் எடுத்து வச்சுட்டு இருந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து கரெக்டான தேதிகளில் அமைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு விஷயம் அவருக்கு தவறுதலாக போயிடுச்சுன்னா, இந்த கரூர் சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் எண் டிஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய, அழிவு சக்தியை கொடுக்கக்கூடிய தேதிகளில் நடக்கும் பொழுது நிறைய அது துரதிர்ஷ்டவசங்களை அதிகப்படுத்திடுச்சு. பட் இனிமேல் அவருக்கு எல்லாமே ஜெயம்தான். எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அதை பெரிய சீனியர்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணி ரொம்ப சாதுரியமாக காய் நகர்த்தி அடுத்தடுத்து அவர் வந்து ஆட்சி கட்டில இருப்பாருங்கிறது தான் கணிப்பு. இதை தான் நானும் கேட்க வந்திருந்தேன் சார். நேற்று 4/5/2026 விஜய் அவர்கள் தான் லீடிங் அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய அடுத்த 5 வருடம் பயணம் எப்படி இருக்க போகுது, அந்த தேதியை வச்சு எண்கணிதம் மூலயமா சொல்ல முடியுமா சார்? எண்கணித ரீதியாக ஒரு பக்கம் நம்ம அனலைஸ் பண்ணலாம், அது தவறு கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம நேயர்களுக்குமே நான் சொல்லிக்கிறேன், இப்போ ஒரு கட்சி தலைவராக அவர் உருவெடுத்துட்டார். அவரை இனிமேல் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நடிகராகவோ, அவர் வந்து என்னைக்கோ அதை சொல்லிட்டார், நான் வந்து ஒரு திரைத்தொழிலில் இருந்தப்ப நடித்தேன், இப்போ நான் உண்மையானவனா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன்,
எனக்கு நீங்கள் 30 வருஷம் கொடுத்தீங்க, உங்களுக்கு நான் என்னுடைய 33 வருஷத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஓப்பனாக அந்த அளவுக்கு சொல்லிட்டாரு. ஆனால் மக்கள் நிறைய பேர் ஏற்றுக்கலை. ஏன்னா மற்ற கட்சிகளுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலே இருந்தவங்க எல்லாருமே அவரை கூத்தாடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க, எப்பேற்பட்ட கூத்தாடியுமே அவனும் மனிதன் தான், அவனுக்குள்ளாரையும் நிறைய குணங்கள் உண்டு. இப்போ எத்தனையோ பேர் வந்து தொழிலால் வேற ஒரு தொழில் செய்பவர்களாக இருந்து பொதுப்பணிக்கு வந்தவங்க இருக்காங்க. டாக்டருங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்தவங்க இருக்காங்க. மருத்துவங்கிறது எப்படி ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனோ அவங்க அரசியலுக்கு வரலாம், ஒரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதா? ஒரு மருத்துவருக்கு இருக்கக்கூடிய அறிவுங்கிறது மட்டும் மிதமிஞ்சியது, ஒரு நடிகனுக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து மிதமிஞ்சியது கிடையாதா அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது. இவருடைய நாலேஜுக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய பழைய வீடியோக்கள்லாம் இப்போ வருது. அவ்வளோ ஒரு விஷனரியாக இருந்திருக்காரு. மக்களுக்கு நான் ஃப்யூச்சரில் நல்லது செய்வேன், தனியாக செய்ய முடியலனாலும் அது செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களோட இணைந்து செய்வேன். இன்னைக்கு வந்து அவர் 2 இடத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு. ஏதோ ஒரு தொகுதியில் அவர் ரிசைன் பண்ணக்கூடிய இடத்துல கூட ஒரு நேர்மையாளர் அங்கே நிற்க வைக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு அவர். திரு சகாயம் அவர்கள்ட்ட கூட பேசுகிறதாலாம் விஷயங்கள் வருது, அது நடக்குமான்னு தெரியாது. பட் மக்களுக்கு இறுதியில் நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படிப்பட்ட தலைவர்களை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் விட்டதில்லை, ஜெயிக்க வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து தவறு பண்ணதோடைய விளைவு தான் காமராஜர் ஆட்சி போய் இன்னைக்கு வரைக்கும் பொற்கால ஆட்சின்னா வேற யாரை சொல்ல முடியுது சொல்லுங்க? இப்போ மாற்று சக்தியாக வந்து வேற யாருமே வரலன்னு மக்கள் வந்து ஏங்கிக்கிட்டே இருந்த டயத்தில் இவர் வந்தார், ஜெயிச்சார். ஸோ அடுத்தடுத்த தேர்தல்களில் எண்கணித ரீதியாக மட்டுமல்ல, இப்போ அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கிர தசைங்கிறதே வந்து பெரிய தசை. 20 வருஷம் வந்து சாலிடான பீரியட். அது பயங்கர லைம்லைட்டில் தான் இருக்க வைக்கும். அது அடுத்த 20 தங்க கட்டில தான் இருக்க வைக்கும். ஆனால் வந்து பொறுப்புணர்ந்த மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு வயதுகளில் சுக்கிர தசை வந்தால்தான் அவங்களுக்கும் அது நல்லது, மற்றவங்களுக்கும் அது நல்லது. குட்டி சுக்கிரன் வந்து பயங்கரமாக கெடுத்துரும். குட்டி சுக்கிரன் வந்து ஒரு மனிதனை வந்து ஒன்றும் இல்லாமல் முடிச்சு விட்டுரும். ஏன்னா அவன் ஊதாரி ஆயிடுவான், அவன் வந்து மக்களுக்கும் நல்லது செய்ய மாட்டான், தனக்குமே நல்லது செய்ய மாட்டான், ரொம்ப அழித்து கொள்வான். பட் இவருக்கு இருக்கிற இந்த சுக்கிரன் வந்து மக்களையும் வாழ வைக்கும், அவரையும் அடுத்தடுத்து ஜெயிக்க வைக்கும். கண்டிப்பா சார். இப்போ எல்லாரும் சொல்றாங்க மே 15 அன்னைக்கு விஜய் அவர்கள் பதவி ஏற்பார் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் டேட் அஃபிஷியலாக வரல. இன்கேஸ் 15 அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் சார்? மே 15 வந்து ஒரு பெரிய கிரக மாற்றங்கள் நடக்குதுங்க. அதாவது செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம், அதாவது 3 கிரகங்கள் ஒரே சமயத்தில், புதன் எல்லாமே வந்து இடம் மாறுது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாறுது. சூரியன், செவ்வாய், புதன்லாம் வந்து ஒரு ஆட்சியாளர்களுக்கான, இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டப்ப நம்ம சேனலில் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது ஆட்சியாளர்களுக்குன்னு. அப்போ சொல்லியிருந்தோம், நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த தேதி வந்து 23 ஏப்ரல் 2026ங்கிறது மிக சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை மக்களுக்கு கொடுக்கும். தங்களுக்கான ரொம்ப ஒரு ஆக்டிவான தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். காரணம் 23ங்கிறது புதன், 2+3 5ங்கிறது புதன். அது ஒரு காம்பினேஷனுமே குரு சந்திரனும் சேர்ந்தது தான் அந்த 23. 2னா சந்திரன், 3னா குரு. அதே மாதிரி அந்த தேதியின் கூட்டு எண் 23/4/2026 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி ப்ளஸ் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் போட்டு டோட்டலாக ஒன்னோட ஒன்று கூட்டிங்கன்னா 1ஆம் எண் வரும். ஸோ இந்த சூரியனுடைய ஆதிக்கம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ அதுக்கான கிரகநிலைகள் அந்த 15ஆம் தேதி வருது, மே 15. அவருக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அவர் கடகராசி, அவருக்கு ஏற்கனவே குரு வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபேவரபுளான பொசிஷனுக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மே 15க்கு அப்புறம் அது இன்னும் சூப்பர் சாலிடாக மாறுது அவர். ஸோ அந்த தேதி அவங்க எடுத்தாங்கன்னா நல்லது தான், அது தவறு கிடையாது. மேற்கொண்டு அவருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்லது செய்யக்கூடிய ஆற்றலை வந்து மிகவும் அதிகப்படுத்தும். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் நீங்கள் தான் அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க, நம்ம பேசியிருந்தப்ப ஞாபகப்படுத்திக்க முடியுதான்னு பாருங்கள். நம்ம இந்தியாவிலேயே யாருக்கு மிகப்பெரிய சிலை வைத்திருக்கோம்னு சொல்லுங்கள்? உலக அளவிலேயே அது மிகப்பெரிய சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அவர் ஒரு 4ஆம் எண்காரர், இரும்பு மனிதர். இந்தியாவின் இரும்பு மனிதர்னா அவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் ஒரு 4ஆம் எண்காரர். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு முதல் அடியை எடுத்து வைத்து விட்டார். ஏற்கனவே அவர் செயலளவில் நிரூபிச்சுக்கிட்டே வந்தாலும் எல்லாரும் ஏற்றுக்கலாம் இல்லையா?
பெரும்பான்மையான நம்ம தமிழக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அதனால தான் ஜெயிக்க வச்சுருக்காங்க. மற்றும் பலர் வந்து ஏற்றுக்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளார அவர் என்றார். கண்டிப்பா சார். நீங்க வரும்போது எல்லாமே நியூமராலஜி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. அது விஜய் அவர்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இந்த தேர்தலுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அடுத்தது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.